முட்டை கேக்கு குழம்பு எப்படி வைப்பதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, சோம்பு இதில் எல்லாமே 2 எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுவோம். கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். முட்டை கேக்கு ரெடி பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பு வறுத்துக்குவோம். இப்போ வறுத்த பாசிப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அதே பாசிப்பயிறு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த சைடு வந்து குழம்புக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே கொஞ்சம் அரைச்சிக்குவோம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்ருக்கு. இதோட அரைச்ச விழுதை வந்து சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறணும். ஏன் அப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த முட்டை கேக்கை போட்டோடனே அது வந்து குழம்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கின்றோம். அதனால் வந்து தண்ணி கூட விட்டுறோம். அந்த மாவோட உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றி இப்போ முட்டை கேக்கு செய்கிறதுக்கு தவாவில் வந்து எண்ணெய் போட்டுட்டு அந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுத்துக்கணும். குழம்புல போடுறதுக்காக அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து குழம்புல இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொதிச்சிருச்சுன்னா முட்டை குழம்பு தயார். மல்லித்தழை சேர்த்து இறக்கிட்டோன்னா சுவையான முட்டை குழம்பு தயார்.